வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இது உங்க பேத்தி தானே? ஆமாங்க ஐயா. உங்க பேத்தி எப்பவாவது யார் மேலேயாவது சந்தேகப்பட்டு உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளா? யாரு மேலேயும் எங்களுக்கு சந்தேகம் இல்லையா. பாசமா வளர்த்தனையா, எல்லாமே வீணாக்கிட்டு போயிட்டால ஐயா. பாசத்தை கொட்டி வளர்த்தது தப்பு இல்லை, ஆனா வயசு பொண்ணுங்கும் போது கூடவே கொஞ்சம் கண்காணிப்பு இருந்திருக்கணும். ஏன்னா உங்க குடும்ப சூழ்நிலைக்கு அவ வாங்குற சம்பளத்துக்கு அவ 10,000 ரூபா ஃபோன் வச்சிருந்தா பரவாயில்ல, ₹1,00,000 ஃபோனு அவளுக்கு எப்படி கிடைச்சது? ஐயா, ₹1,00,000 நான் எங்கேயா போறது? ₹1 கொடுத்தா மாசம் மாசம் கட்டினா போதும்னு சொன்னாங்க ஐயா. அப்படித்தான் வாங்கினா. சரி, உங்க பேத்தியை தேடி யாராவது பசங்க அடிக்கடி வர்றதுண்டா? ஒருத்தனா 2 பேரா? ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க ஐயா. இது ஒரு நாளைக்கு 1000 பேரா வீட்டுக்கு வர்றாங்க? வீட்டுக்கு இல்லையா, ஏதோ ஓசு புக்காமல. ஃபேஸ்புக்கா? ஐயா, போர்வையை பொத்திக்கிட்டு போர்வைக்குள்ளேயே போன டொக்கு டொக்குன்னு சத்தம் வரும். விடிய விடிய அவளும் தூங்காம என்னையும் தூங்க விட மாட்டா. இந்த ஃபோன்னால எல்லாமே போச்சு, என்னால முடியலையா. அதென்னடி தேன் மிட்டாய்? சின்ன வயசுல தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தே கரெக்ட் பண்ணிட்டான்டி. உனக்கு உன் ஃபியூச்சரை பத்தி ஒரு பிளானிங்கே இல்லையா? அவனே வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கான், நீ அவனை நம்பி உட்காந்துட்டு இருக்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாவே படல. அம்மா அப்பான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்து அவன் பேரை தாண்டி கூப்பிட்டுருக்கேன். என்னை கண்டிப்பா நல்லா பார்த்துப்பான். அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? தயங்காம ஃபோன் எடுத்து பேச வேண்டியது தானே. இப்போ பிரச்சனை அது இல்லடி. நேத்து கோவத்துல அப்பா கிட்ட வேற மாப்பிள்ளைய பார்க்க சொல்லிட்டேன்டி. இப்போ உண்மையாவே பொண்ணு பார்க்க வராங்க. என்ன பண்றதுன்னே தெரியலடி. அட, நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நாளைக்கு பொண்ணு பார்க்க வரட்டும், மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் வெற்றி தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்த கதைய சொல்லிடு. சூப்பர் ஐடியாடி. தேன் மிட்டாய் கதை நல்லா இருக்குடி. வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. என்னமாமா பென்சில்ல வரைஞ்ச மாதிரி இருக்கீங்க? வீக்கா இருக்கு பீடி, சாரி பாடி தேத்தனும் போலயா? இந்த பாடி வச்சுதான் இத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். வாடா வாடா வா. வாங்க வாங்க உள்ள. இவர் யாரு? மீசைக்கு சுண்ணாம்பு அடிச்சிருக்காரு? எங்க அப்பா. என்னமாமா சம்பந்தமே இல்லாம இருக்காரு? அப்படிதான் இருப்பாரு. மாப்பிள்ள, என் பேத்தி பத்திரமாத்து தங்கம். எவனா உரசிருப்பானா? அவளை கட்டிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு ஃபுல் இல்ல 2 ஃபுல்லு கன்ஃபார்ம். ஏமாமா, இது உங்க ஒரிஜினல் பொண்ணு தானே? என்ன ஏமாத்திர மாட்டீங்கல்ல? நல்லா புளி போட்டு தேய்ச்ச வெங்கல செம்பு மாதிரி பல பலன்னு இருக்க. செருப்பு பிஞ்சிரும். ஐ எம் வெரி லக்கி பர்சன். சாரி டி. டீ போட்டுன்னு பேசாதா, அப்புறம் நானு சொல்லு. அதான் உன் லிமிட். இதான் என் கையால கடைசி டீ. எடுத்துக்கோ. டீ எடுத்தேன்னா அப்படியே மூஞ்சில் ஊத்துறேன். கடுப்பை கிளப்பாத. படி. புடா பொறுக்கி. பொறுக்கி கூட உனக்கு என்ன பேச்சு? தேங்க்யூ தேங்க்யூ. மாமா அவனை துரத்துங்க. ஏப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ மாப்பிள்ள, இது பொண்ணு, நீ கட்டிக்க போறவ. ஆனா நடுவுல சில பேரு வெக்கமே இல்லாம நடு கூடத்துல உட்காந்துக்கிட்டு டீ காபி சாப்பிடுறாங்க. கேவலமா இல்ல? நீ ஒன்றும் இல்லாத விஷயத்த வீணா பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு விபரீதமாயிடும். காத்து ஒரே பக்கம் வீசுன்னு நினைக்காதீங்க. எங்க வீட்லயும் ஜன்னல் திறந்துதான் இருக்கு, வீசும் போது தெரியும். வாடா. மாப்பிள்ள கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன்பா, உன் கூட பொண்ணு தனியா பேசணுமா? வாப்பா. சரி, தனியா பேசணுமா? வாப்பா. அம்மா, நானும் பொண்ணு. போ போ போ. யூடியூப்பா? போதும் போ, யூடியூப் பைத்தியம். நான் உங்ககிட்ட நான் பொதுவாகவே கலகலப்பா இருப்பேன். ஆனால் அன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் சும்மா கலகல கிளு ஆயிட்டேன். அப்படி ஒரு அழகு நீங்க.
உங்களை பார்த்தாலே எனக்கு இப்படி ஷாக் அடிக்குது. உங்களை தொட்டா பீஸ் போனா பிரைட் ஆயிருவேன். ஐயோ, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளவு நாள் பொறுத்திருந்ததுக்கு உங்களை தான் ஆள போறேன்னு நினைச்சா என்ன ஒரு சுகம். சாரி, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. நானும் வெற்றி சின்ன வயசுல இருந்து லவ் பண்றோம். ஹேய், யூ மீ நோ மேரேஜ், தாலி கட்டுறது? அது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே அவன் கடிச்சு கொடுத்த எச்சி தேன் மிட்டாயை சாப்பிட்டு வளர்ந்தவனா. ஐயா, எச்சியவா? நான் கடிக்காமலே ஃப்ரெஷ்ஷா தருவேன் தேன் முட்டாய். பயந்துட்டியா? சும்மா கலகல கலகல. அடி பாவி, ஆசையா வந்தவனுக்கு இப்படி அடி ஆப்படிப்பீங்க. யோ சுண்ணாமி சார், பத்திரம் மாத்தி தங்கன்னு சொன்னியா, அதான் உரசி பார்த்துட்டான் போல. ஓகே, எங்கிருந்தாலும் வாழ்க. ஏய் பென்சில் மாமா, கன்ஃபார்மா பிக் பாஸ்ல இருந்தாண்டா கூட்டிட்டு வந்திருக்க. பிரதர் கட்டிங்க சொல்றேன்னு கோச்சுக்க கூடாது. என் முன்னாடி உட்காந்து சாப்பிடுறதுக்கு இந்த டேபிளுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஒண்ணு ஃபுல்லோட சாப்பிடணும், அட்லீஸ்ட் ஒரு ஆஃபோடையாவது சாப்பிடணும். என் வகுத்தறிச்சல கிளப்பாம ஓடி போயிரு, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கெட் அவுட். நான்சென்ஸ். குவார்ட்டருக்கே கிட்னி சட்னி கிடக்குது, இது ஆப்பு புல்லு வேற. போயா பாரியா யாரா நல்லா டான்ஸ். உட்கார உட்கார உட்கார. பிரதர் ஆப்புங்களா? ஏற்கனவே குடிச்சிருக்கீங்களா? ஆமா. ஓகே ஓகே. எனக்கா? ஆனா உங்கள மாதிரி தாங்க சில பேர் இருக்காங்க, அடுத்தவங்க மனச படிக்கிறீங்க. ஐயோ போதும் 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 போதுங்க. ஐயோ ரெண்டா சாப்பிடலாம். ஐயோ இவ்வளவு சாப்பிட முடியாது. என்னங்க இவ்வளவு அன்பு, பயங்கரமா இருக்குங்க. தம்பி 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 போட்டு தம்பி கட்டி. ஐயோ தம்பி 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 தம்பி. அந்த வேலை முடியுது. கிளாஸ் வாங்க, சைடிஸ் வாங்க. இது என்னடா புதுசா இருக்கு? நான் வாங்கிட்டு வந்த டம்ளர்ல குடிக்கிறேன், அடுத்தவன் டம்ளர்ல குடிப்பானோ? ஐயோ சாய். கண்ணு தசக்கார குடி, வேற சொல்லி ஊத்தி குடி. என்ன மாமே உட்காந்துற? வா 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 உட்காரு. எங்கடா போனீங்க? என்ன பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? சாயந்தரமானா இங்க வரணும்னு தெரியாதா? எத்தனை பேர்த்திட்ட கேவலப்படுறது? என்ன பொழப்புது? இந்த அப்படி இந்த இந்த எடு எடு எடு. கண்டவன்ட்டு எல்லாம் பேச்சும் ஏச்சும் கேட்க வேண்டியிருக்கு. ஒருத்தெல்லாம் டம்ளரே வாங்காம ஏன் டம்ளர்ல குடிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டாயா? குடிங்க குடிங்க, முதல் ரவுண்டுக்கு ஸ்ட்ராங்கா. இனிமேல் சாயந்தரம் ஆனா உடனே வரணுங்கிறத மைண்ட்ல வைங்க. ஓகேவா? சுண்டல். வாழ்க வாழ்க வாழ்க. அப்பாடா, இப்பதான் கை நடுங்காம நிக்குது. என் ஆளு கல்யாணமா ஆயிடுச்சு மாமா. லக்கி கேர்ள். உன்னையெல்லாம் எப்படா வாழ்நாள் முழுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்படியே கல்யாணம் ஆனாலும் 2 நாள்ல டைவர்ஸ். மண்டை ஒரு கலர், தாடி ஒரு கலர். ஏமாமா இன்னைக்கு நீ இவ்வளவு ஃபீலா இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நான் அசிங்கப்பட்டது, அந்த கேவலப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அது மாப்ள நான் அங்க பாக்குறேன்னா ஏதோ சொல்ல போறேன்னு அர்த்தம். எல்லாரும் அங்க பாருங்க பாருங்க. ஏய் என்னது இது? 90,000 ஓவா வச்சுக்கிட்டு 1 லட்சத்துக்கு செக்க கொடுக்குறீங்க. இதுல வேற காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு தனித்தனியா ரேட்டு வேற. என் வீட்டு 10,000 உன் பேர்ல டெபாசிட் பண்ணிட்டு 1 லட்சம் ரூபாய் செக்கா பாஸ் பண்ணியாச்சு. இந்த பேலன்ஸ் 10,000 நீ எப்ப வந்து தர? பேலன்ஸ் 10,000? கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், 1 ரூபாய் கூட விட்டு கொடுக்க மாட்டேன். இதான் நடந்துச்சு, புரியுதா? மாப்பிள்ள நான் ஊரை விட்டே கிளம்புறேன், எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கங்க. வண்டியில ஏறு. நான் வரல, உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் போய்க்கிறேன். அப்போ நீ வரமாட்ட? நான் போய்க்கிறேன். இவனை போ சொல்லிட்டோம், தனியா இருக்கும், பயமா இருக்கே.
இப்படி பண்ணாதான் அவன் குடிக்கிறது ஸ்டாப் பண்ணுவான். டேய் வெற்றி வாடா, பயமா இருக்கு. மேடம் அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்கணும். சார் இப்போ ரொம்ப கஷ்டம் சார். ஐயோ, கொஞ்சம் ஷாப் urgent இப்பதான் madam. க்ளோஸ் பண்ணோம். நீங்க மார்னிங் வாங்க. நான் என்னப்பாச்சு? பேத்தி எங்க? அது வந்து ஜெராக்ஸ் கடையில ஷட்டர்லாம் இழுத்து முடியிருக்கு, பூட்டும் போட்டிருக்குப்பா. நானும் போன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுக்கெல்லாம் காரணம் அவனாதான் இருக்கும். வந்துட்டாங்கல்ல. பாயா என்னப்பாச்சு? பொண்ணை காணோம்னு சொன்னாங்க. அதேதான் நானும் கேக்குறேன். உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்கலங்கிறதுக்காக உன் பையனை வச்சு பொண்ணை தூக்கிட்டு பேசுறா பேசுறீங்க. அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு போனாளா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? இல்ல அவ friend வீட்டுக்கு phone பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லாவே நடிக்கிறீங்க. கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. ஏன் தேவையில்லாம என் புள்ள மேல அநியாயமா பழி போட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, உன் புள்ள பெரிய யோக்கியமானவன். இத பாரியா, சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத. உனக்கு 1 hour டைம். அதுக்குள்ள உங்க பையன் இவங்க பொண்ணோட இங்க வந்தாகணும். என்ன சார் இது? நாங்களே நேத்துல இருந்து எங்க பையனை காணமேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பொண்ணு காணாம போனதுக்கு எங்க பையன் மேல பழி போடுறீங்க? என் புள்ளைய நான் அப்படி தப்பா வளர்க்கல சார். திவ்யா சார், இவங்க ஆளாளுக்கு இவங்க சைடு கரெக்டுங்கிற மாதிரியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி விசாரிச்சோம்னா கரெக்டான உண்மை தெரியாது. கரெக்ட் சார். நம்ம போலீஸ் பாணிலே விசாரிக்கலாம். கரெக்ட். போலீஸ் பாணியில பொம்பளைகளையும் சேர்த்து விசாரிச்சிட வேண்டாம். ஆம்பளைகளை மட்டும் போலீஸ் பாணியில் விசாரி. அதை பார்த்தா பொம்பளை வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா உண்மை வெளியே வந்துடும். சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் பண்ணு. எஸ் சார். இங்க பாருங்க, உங்க பையனுக்கு இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு நீங்களே பொண்ணை கடத்திடுவீங்க. அப்புறம் எங்களை கண்டுபிடிக்க சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவீங்க. இதுக்கு தானே நாங்க காக்கி சட்டை போட்டிருக்கோம். மேடம், அந்த பொண்ணு காணாம போனதுல இருந்து அவங்கள விட அதிகமா தவிக்கிறது நாங்க தான். உங்க பையன் எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணிருக்கான் தெரியுமா? கடத்தல் பண்ணவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சட்டப்படி நீங்களும் பெரிய அக்யூஸ்ட் தான். பாருங்க, இப்போ உங்க முன்னாடி இப்போ உங்க பையனுக்கு கால் பண்ண போறேன். சொல்லல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஏற்கனவே அந்த ஏரியால 3 பொண்ணுங்க மிஸ்ஸிங். இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. எனக்கு என்னவோ உங்க பையன் மேலதான் சந்தேகம். சந்தேகம் கிடையாது, கன்ஃபார்ம். மேடம், பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறத வழி இல்லைங்க. அம்மா, என் கண் முன்னாடியே என் பேத்திய தூக்கிடுவேன்னு சொன்னாமா இவன். உனக்கு இந்த பையனை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்லை மேடம், நான் உடம்பு சரியில்லைன்ட்டு ஊருக்கு போயிருந்தேன். ஆனால் அபர்ணாவும் வெற்றியும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. அதை நானே பார்த்துருக்கேன். இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? உன்கிட்ட பேசாம 10 நிமிஷம் போன் ஆஃப் பண்ணிக்க முடியல. ஆனா நீ இருடி. இனிமே நீயா ஃபோன் பண்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போறேன். பொள்ளாச்சியில் தொடர்ந்து இளம்பெண்கள் காணாமல் போவது காவல்துறையினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இன்று மீண்டும் அபர்ணா என்ற இளம்பெண் காணாமல் போயுள்ளதாகவும் அவரை அவரது காதலன் வெற்றி என்பவர் கடத்தியுள்ளதாகவும் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்.
அண்ணா கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? இவ்வளவு பெரிய வண்டி வச்சிருக்கீங்க, ஒரு ஃபோன் கூடவா இல்ல? இல்லைண்ணா ஃபோனில் கொஞ்சம் சார்ஜ் இல்லை. அப்படியா? அதான் வீட்டுக்கு போகணும், நேரம் ஒரு செகண்டில் தரேண்ணா. சரிண்ணா. பேசிட்டாங்க. ஹலோ. டேய் நல்லவனே, ஓ அபர்ணாவை ஒத்தையடி பாதையில் சாக்கு முட்டையில் பத்திரமா கட்டி வச்சிருக்கேன், வந்து தூக்கிட்டு போடா. இந்தாங்கண்ணா. பேசியாச்சா? நன்றி. பரவாயில்லப்பா. வெற்றி பாத்துட்டல்ல, கிளம்பு. அம்மா இத பாரு, ஓங்கி அரைஞ்சிடும் சொல்லிட்டேன். முதல்ல உன்னோட நிலைமையை பாருடா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா நீதான் கொலைகாரன்னு உன்னை உள்ள போட்டிருப்பாங்க. அம்மா நீ அம்மா அப்படி பேசுற? ஆமாண்டா, நான் தான் பேசுறேன். லட்சுமி, உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் உன் மேல நான் கை வச்சதில்லை. அப்படி ஒரு நிலைமை உருவாக்கினாங்க. பின்ன என்னம்மா, வெறுநாய் கடிச்சா கடிச்சு வெறுநாய் தான் கொல்லணுமே தவிர கடி வாங்கினவங்களை கொல்லக்கூடாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பொள்ளாச்சி நகரில் காணாமல் போன அபர்ணா என்ற இளம்பெண் காவல்துறையினரால் தற்போது உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். அன்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அபர்ணாவிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.